வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். வடகிழக்கில் தொல்பொருள் திணைக்களம் ஆய்வுகளை மேற்கொள்வதாக கூறி விகாரைகளை அமைக்கின்றது. கஜேந்திரகுமார் கண்டனம். 30 ஆண்டுகால போரில் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க அரசு எந்தவித நடவடிக்கையும் முன்னெடுக்காதது அவர்களை வறுமை கோட்டின் கீழ் வைத்திருக்கவும் அடக்குமுறையை கையாளவுமே முயற்சிக்கின்றது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். மேலும் குருந்தூர் மலை பிரதேச இடத்தை தொல்பொருள் திணைக்களம் ஆக்கிரமித்து வருகின்றது. எனினும் 1933ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் இது தமிழர் பகுதி என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பரம்பரையாக தமிழர்கள் இந்த இடத்தில் மத வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர். எனினும் 2 வாரங்களுக்கு முன்னர் இந்த பகுதியை ராணுவம் சுற்றி வளைத்து ஆக்கிரமித்துள்ளது. இதனால் தைப்பொங்கல் தினத்தில் தமிழர்கள் அங்கு செல்ல முடியாத நிலைமை உருவாகியது. கேட்டால் தொல்பொருள் திணைக்களம் இந்த இடத்தில் ஆய்வுகளை செய்வதாக கூறியுள்ளனர். 2018ஆம் ஆண்டில் இந்த இடத்தில் பௌத்த தேரர் ஒருவர் புத்த சிலை ஒன்றை வைத்து பௌத்த விகாரை அமைக்க முயற்சித்தார். பின்னர் நீதிமன்றம் இதற்கு இடைக்கால தடை விதித்து அந்த நடவடிக்கையை தடுத்தது. எனினும் மீண்டும் இதே இடத்தில் தொல்பொருள் திணைக்களம் ஆய்வுகளை மேற்கொள்வதாக கூறி விகாரை ஒன்றை அமைக்கும் முயற்சிகளை எடுத்துள்ளது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் இன்னமும் பொருளாதார நிலையில் வறுமை கோட்டின் கீழ் நிலையிலேயே வாழ்கின்றனர். ஏனைய மாவட்டங்களின் மக்களுடன் போட்டி போடக்கூடிய நிலைமையில் வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்வாதாரம் இல்லை. எனவே எமது மக்களை இலக்கு வைத்து நடாத்தும் அடக்குமுறையை அரசு நிறுத்த வேண்டும் என அவர் கூறியுள்ளார். There has been a request by the archaeological department to have that area redemarcated, and the surveyors department sent a surveyor there who has for the first time, honorable presiding member, referred to that land which has thus far never been referred to by any religion. For the first time has referred to that land as Kurindi Viharaya, as the ancient site of Kurindi Viharaya. A surveyor, not even the archaeological department, the department has not even excavated, has not even done its job, but an ordinary surveyor has got the expertise, it seems, to identify that place as a Buddhist Viharaya. What is happening, honorable presiding member, I am winding up, what is happening is what I mentioned during the budget. This government is not empowering the people of the Northeast who have suffered for over 32 years of war. வடக்கில் அதிகரிக்கும் கொரோனா தொற்று, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவிப்பு. வடக்கு மாகாணத்தில் கடந்த 20 நாட்களில் 351 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழில் அவரது அலுவலகத்தில் இன்று நடாத்தப்பட்ட ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் வடக்கு மாகாணத்தில் கடந்த ஜனவரி 1ஆம் திகதியிலிருந்து நேற்று வரை 351 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் வவுனியா மாவட்டத்தில் 234 பேருக்கும், மன்னாரில் 70 பேருக்கும், ஜாழ்ப்பாணத்தில் 32 பேருக்கும், கிளிநொச்சியில் 10 பேருக்கும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 5 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்திலே ஜனவரி மாதத்திலே 351 பேர் கொரோனா தொற்றோடு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். தற்போது எங்களுக்கு கடந்த வாரம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த சுற்றறிக்கையின் பிரகாரம் ஹை ரிஸ்க் ஏரியா என்று சொல்லப்படுகின்ற இந்த கொரோனா தொற்று உயர் பரம்பல் உள்ள இடங்களிலிருந்து கொரோனா தொற்று குறைவான பரம்பல் உள்ள இடங்கள், அதாவது லோ ரிஸ்க் ஏரியா என்று சொல்லப்படுகின்ற இடங்களுக்கு வருகின்றவர்களை அவரது முன் அனுமதியின்றி தனிமைப்படுத்த வேண்டாம் என்ற ஒரு சுற்றறிக்கை அறிவுறுத்தல் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் தற்போது உயர் ஹைரிஸ்க் ஏரியாவிலிருந்து வருகின்றவர்களை நாங்கள் தற்போது தனிமைப்படுத்துவது இல்லை. அப்படியான கட்டாயம் தனிமைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் அனுமதியை நாங்கள் எதிர்காலத்திலே பெற்றுக்கொள்வோம். இலங்கையிலும் ஒரு ஹிட்லர், ஒரு சார்லி சாப்ளின் உள்ளனர். ஹாரின் பெர்னாண்டோ அறிவிப்பு. இலங்கைக்கு என ஒரு ஹிட்லரும் ஒரு சார்லி சாப்ளினும் உள்ளனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ரஞ்சன் ராமநாயக்காவிற்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு சால்வை அணிந்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில்
ஹிட்லரும் சார்லி சப்ளினும் மீசை வைத்திருந்தனர் என அவர் தெரிவித்துள்ளார். இருவரும் ஒரே ஆண்டில் பிறந்தவர்கள், ஆனால் வேறு வேறு குணாதிசயங்கள் உள்ளவர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். ஹிட்லர் உலகை அளவைத்தார், சார்லி சப்ளின் உலகை சிரிக்க வைத்தார். இலங்கையிலும் இதே போன்றவர்கள் உள்ளனர். இதன் காரணமாக மக்கள் அச்சமடைவது இயல்பு என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தையும் குறிவைத்துள்ள தொல்பொருள் அகழ்வு திணைக்களம். யாழ்ப்பாணம் நிலாவரை கிணறு அருகாமையில் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளால் அகழ்வு பணி முன்னெடுக்கப்படுகின்றது என தெரிவிக்கப்படுகின்றது. இன்று முற்பகல் நிலாவரை கிணறு பகுதிக்கு சென்ற தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் மரம் ஒன்றின் கீழ் அகழ்வு நடவடிக்கையை முன்னெடுத்து ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த வலிகிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஸ், சட்டத்தரணி சுகாஸ் மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் ஆகியோர் அதிகாரிகளிடம் கலந்துரையாடினர். இங்கு கட்டடம் ஒன்று இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அது தொடர்பில் ஆய்வுகளை நடாத்த திட்டமிட்டுள்ளோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆய்வு பணிக்கான செலவு மதிப்பீட்டை தயாரிப்பதற்கான பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. செலவீட்டுக்கு அனுமதி கிடைத்ததும் அகழ்வு பணி முன்னெடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி அமைப்பதற்கு கனடா பிரம்டன் நகர சபையில் அனுமதி. ஸ்ரீலங்கா அரசும் யாழ் பல்கலைக்கழக நிர்வாகமும் இணைந்து யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியை அளித்ததை தொடர்ந்து உலகமெங்கும் எதிர்ப்புகள் தோன்றியிருந்தன. இந்த நிலையில் உலகமெங்கும் தமிழ் மக்கள் வாழும் நாடுகளில் ஸ்ரீலங்கா அரசின் இன அழிப்பின் அடையாளமான முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியை அமைக்க வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது கனடாவில் அதற்கான முயற்சி இடம்பெற்றுள்ளது. சுற்றுலா பயணிகளுக்காக இலங்கை விமான நிலையம் மீண்டும் திறப்பு. இலங்கை விமான நிலையங்களை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக திறந்து வைத்துள்ள நிலையில் சுமார் 15 விமானங்கள் இன்றைய தினம் இலங்கைக்கு வரவுள்ளதாக விமான நிலையம் மற்றும் விமான போக்குவரத்து ஆணையகம் தெரிவித்துள்ளது. கொரோனா அச்சம் காரணமாக 10 மாதங்களாக இந்த நிலையங்கள் மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு அமைய விமான நிலையங்களை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் சுற்றுலாத்துறை சார்ந்தவர்களை மீண்டும் நாட்டிற்குள் அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்க உள்ளதாகவும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று காலை 7:40 மணியளவில் ஓமானில் இருந்து வணிக விமானம் ஒன்று 50 பயணிகளுடன் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்துள்ளது. இவ்வாறு நாட்டை வந்தடைந்த அனைவருக்கும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு பின்னர் அனைவரும் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. செய்திகளில் இனி இந்திய செய்திகள். கோவிட்-19 தடுப்பு அனுமதிக்காக இந்தியா காத்திருப்பு. அயல் நாடுகளுக்கான கோவிட்-19 தடுப்பூசி விநியோகத்தை ஆரம்பித்துள்ள இந்தியா இலங்கை உள்ளிட்ட 3 நாடுகளுக்கான விநியோக பணிகளை ஆரம்பிக்கும் முன்னர் அந்நாடுகளுக்கு தடுப்பூசிகளை வழங்குவதற்கு தேவையான ஒழுங்குமுறை அனுமதிகளை குறித்த நாடுகள் உறுதிப்படுத்தும் வரையிலும் காத்திருக்கின்றது என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது. பூட்டான், மாலைதீவு, பங்களாதேஷ், நேபாளம், மியான்மர், சிசல்ஸ் ஆகிய நாடுகளுக்கான தடுப்பூசி விநியோக பணிகள் நேற்று ஆரம்பமாகின. இலங்கை, ஆப்கானிஸ்தான், மொரீசியஸ் ஆகிய நாடுகளில் இருந்தே அனுமதிக்காக இந்தியா காத்திருக்கின்றது என உயர்ஸ்தானிகர் ஆலயம் அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஏனைய நாடுகளைப் போலவே சுகாதார சேவை வழங்குனர்கள், முன்னரக ஊழியர்கள், மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களை உள்ளடக்கும் வகையில் இந்த நோய் தடுப்பு திட்டம் இந்தியாவில் கட்டம் கட்டமாக செயற்படுத்தப்படுகின்றது. உள்நாட்டுக்கு தேவையான தடுப்பூசிகளை படிப்படியாக வழங்குவதை கருத்தில் கொண்டு நட்பு நாடுகளுக்கு கோவிட்-19 தடுப்பூசிகளை எதிர்வரும் வாரங்களிலோ மாதங்களிலோ ஓர் அட்டவணையின் கீழ் இந்தியா தொடர்ந்து வழங்கும் என அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தடுப்பூசி விநியோகிக்கப்படுவதற்கு முன்னர் நோய் தடுப்பு முகாமைத்துவத்தினர், தடுப்பூசிக்குரிய குளிரூட்டியுடனான விநியோக பிரிவினர், தகவல் தொடர்பு அதிகாரிகள், மருந்தை பெற்றுக்கொள்ளும் நாடுகளின் அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு தேசிய மற்றும் மாகாண மட்டங்களில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. புனேவில் உள்ள சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தில் தீ விபத்து. இந்தியாவின் மிகப்பெரிய தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனமான புனேவில் உள்ள சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இங்குதான் கொரோனா தொற்றுக்கு எதிரான கோவிலிஸ் தடுப்பூசிகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ள கட்டடத்தில் தற்போது தடுப்பூசி தயாரிப்பு பணிகள் தொடங்கப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. இத்தீ விபத்து அந்நிறுவனத்தின் புதிதாக கட்டப்பட்ட நிர்வாக கட்டடத்தில் தான் ஏற்பட்டுள்ளது. தீ விபத்து தொடர்பாக சீரம் இன்ஸ்டிடியூட் உரிமையாளர் ஆதர் பூனாவாலா செய்துள்ள ட்வீட்டில்,
இந்த விபத்தில் யாரும் உயிரிழக்கவில்லை, மேலும் யாருக்கும் பெரிய அளவில் காயங்கள் ஏற்படவில்லை. அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். கட்டடத்தின் சில தளங்கள் மட்டுமே சேதமாகியுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். செய்திகளில் தொடர்வது உலக செய்திகள். மீன்பிடி நிறுவனங்களுக்கு வர்த்தக இழப்பீடுகளை வழங்க பிரித்தானிய அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு. பிரெக்சிட்டுக்கு பின்னரான வர்த்தக பிரச்சனைகளால் ஏற்பட்டுள்ள இழப்புகளை குறைப்பதற்கு மீன்பிடி நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 23 மில்லியன் பவுண்ட்ஸ் நிதி ஒதுக்கீட்டை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. சிறு மற்றும் நடுத்தர அளவிலான மீன்பிடி வணிகங்களை இலக்காக கொண்டு இந்த நிதி வழங்கல் திட்டம் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 1 நடைமுறைகள் மாற்றப்பட்டதிலிருந்து பிரித்தானியாவிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான ஏற்றுமதி கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. முக்கியமாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு செல்வதானால் மீன்பிடி நிறுவனங்கள் கூடுதல் நடைமுறைகள் மற்றும் விண்ணப்பங்களை செய்ய வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய லண்டனில் மீன் ஏற்றுமதியாளர்கள் இந்த பிரச்சினைக்கான தீர்வை வலியுறுத்தி கடந்த திங்களன்று ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். தங்களின் வாழ்வாதாரம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர். இதேவேளை பிரித்தானிய பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை பிரதமர் போரிஸ் ஜோன்சன் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை விட கொரோனா நெருக்கடியும் வர்த்தகத்துறையை மோசமாக்கியுள்ள நிலையில் சிரமங்களை எதிர்கொள்ளும் மீன்பிடி துறையினருக்கு இழப்பீட்டை வழங்க பிரித்தானிய அரசாங்கம் நிதி ஒதுக்கீட்டை மேற்கொண்டுள்ளது. பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீண்டும் இணையும். 15 முக்கிய கோப்புகளில் பைடன் கையெழுத்து. பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீண்டும் இணையும் என்பது உள்ளிட்ட 15 முக்கிய கோப்புகளில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளார். அமெரிக்காவின் 46வது ஜனாதிபதியாக நேற்று பதவியேற்ற ஜோ பைடன் வெள்ளை மாளிகையில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் தனது பணிகளை தொடங்கினார். பதவியேற்ற முதல் நாளிலேயே அவர் 15 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளார். அதன்படி முதலாவதாக மெக்சிகோ எல்லையில் தடுப்பு சுவர் கட்ட ஒதுக்கப்பட்ட நிதியை நிறுத்தி வைத்து அவர் உத்தரவிட்டார். இந்த சுவர் திட்டமே 2016ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக கருதப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கர்கள் அனைவரும் பொதுவெளியில் முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்கும் சட்டமூலத்தில் பைடன் கையெழுத்திட்டுள்ளார். அடுத்ததாக குறிப்பிட்ட சில இஸ்லாமிய நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கியும் பைடன் கையெழுத்திட்டுள்ளார். மேலும் பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீண்டும் இணையும் எனவும் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். அத்தோடு இது தொடர்பான நிர்வாக நடவடிக்கைகளில் அவர் கையெழுத்திட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வெளி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.